Hi, hello, welcome to Stylish Tamarachi with me RJ Hemlata and US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங். ஸோ எல்லாரும் இன்னைக்கு வெளியில் அவுட்டிங் எல்லாம் போனீங்க. எஸ்பெஷலி யூஎஸில் இருக்கிறவங்கலாம் சம்மர் பார்க்குறதே, ஈஸ்ட் கோஸ்டில் சென்ட்ரலில் இருக்கிறவங்கலாம் சம்மர் பார்க்குறதே ஒரு 3-4 மாதம் தான் வெயில் வரும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம எங்கெல்லாம் வெளியில் போய் சுற்றிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சுற்றிட்டு வரணும். ஏன்னா வின்டர் டைமில் வெளியே போக முடியாது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வீக்கெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் USTamilFM.comல எங்களோட ரேடியோவை கேட்டுகிட்டே போங்க. உங்களுக்காக நல்ல நல்ல பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நீங்கள் பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறமா இன்னைக்கான நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, காலையில் நம்ம எல்லோரும் எழுந்துக்கிறோம்ல. ஸோ எழுந்த உடனே என்ன பண்ணுங்கள், ஏதாவது 1-2 பாசிட்டிவ் கோட் மைண்டுக்கு உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரதுக்கு உடம்புல ஏதாவது 1-2 பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அன்றைக்கி நாள் முழுக்க நிறைய எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கும், உங்களை பாசிட்டிவாக வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தூங்கி எழுந்துக்கும் போதே எங்கேயாவது உங்கள் பெட்ரூமோட வால்லையோ இல்லாட்டனா நீங்கள் ஒரு சின்ன ஜுவல்லரியாக கூட இருக்கலாம், நீங்கள் கையில் போட்டுக்கிற ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இந்த நேம் போர்டு ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ், அதாவது பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுகிற மாதிரி, சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன் டுடே, ஸ்டே பாசிட்டிவ், யூ மே ஸ்டே ஸ்ட்ராங், ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிற எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வருமா. ஸோ அன்றைக்கி முழுக்க நம்மளுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வைப்ரேஷனோட ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா. வேணா ஒரு 2-3 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு வேணா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு சேஞ்ச் தெரியுது அன்றைக்கி அப்படிங்கிறது. சரியா, பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 27ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட நினைவு நாள். யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். நிறைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் அப்படின்னு. ரொம்ப பெருமையாக இருந்தது. பிகாஸ் முன்னாடியெல்லாம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வர்றதுனால தெரியாதவங்களுக்கு கூட தெரியுது. இன்ஃபேக்ட் நான் 2 நாளாக பேப்பர் படிக்கல. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பார்த்தோன்னே ஓகே இன்றைக்கி அவருக்கு ஜூலை 27, ஏன்னா நம்ம டேட்டெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை இப்போல்லாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் நியூஸ் பேப்பர்லாம் போடுவாராம். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து பெரிய லெவலுக்கு முன்னேறி நம்ம ISROக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ஏராளம். பாரத் ரத்னா அவார்டை வாங்கி நம்ம கண்ட்ரிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்து நம்ம கண்ட்ரியை வழி நடத்தின ஒருத்தர். அவரை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் அவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னு நான் அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி on US Tamil FM. எனக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாமுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் நான் இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் காலேஜ் படிக்கிறச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். இந்த லோவர் லிம் ஆம்பியூட்டிஸ், கால் இழந்தவங்க, செயற்கை கால் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட கால் பார்த்தீங்கன்னா செயற்கை காலில் அந்த செயற்கை பாதம் வரும். அந்த பாதத்தில் எந்த பெருசும் மூமெண்ட் எல்லாம் இருக்காது. நம்ம காலில் நம்ம எப்படி காலை வளைக்க முடியும், காலில் திருப்ப முடியும், அந்த மாதிரிலாம் அந்த செயற்கை பாதத்தில் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஒரு நிஜ மனுஷனோட பாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த செயற்கை பாதத்தில் கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். ஸோ அந்த செயற்கை பாதத்தை ஒரு மனுஷனோட இயற்கையான ஒரு பாதத்தோட ஆக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். ஒரு ஆர்த்தோட்டிக்ஸ் சென்டர், செயற்கை கால் விற்பனை செய்கிற ஆர்த்தோட்டிக்ஸ் சென்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒரு மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணியிருந்தார் இது பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்பெஷல் ஃபைபர் மெட்டீரியல். அந்த ஃபைபர் மெட்டீரியலை வச்சு தான் நாங்கள் இந்த செயற்கை பாதத்தை சும்மா சாம்பிள் மாதிரி ரெடி பண்ணோம் காலேஜ் ப்ராஜெக்டுக்காக. அதுக்கு எங்களுக்கு நிறைய அப்ளாஸ் கிடச்சிது. காலேஜில் ப்ரெசென்ட் பண்ணும்போதே நிறைய பேர் எங்களை பாராட்டினாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் அதை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி on US தமிழ் FM. கல்யாணி ராகம் இருக்கு இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கல்யாணி ராகம். அப்படின்னா என்ன? கல்யாணி அப்படின்னா ஷீ ஹூ பிரிங்ஸ் ஆஸ்பீஷியஸ் திங்ஸ் அப்படின்னு அர்த்தமா. யூஸ்வலாக வந்து நம்ம சவுத் இந்தியனில் வெட்டிங்ஸ் எல்லாம் கல்யாணம்லாம் நடக்குது இல்லையா, அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போதே அவள் நல்ல விஷயங்களெல்லாம் தன் கூட எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லி அவள் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே கல்யாணி ராகத்தில் பாட்டு பாடுவாங்களாமா. ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிறவங்களுக்குலாம் இந்த எம்என் கல்யாணி அப்படிங்கிற ஒரு ராகத்தை தான் ஃபஸ்ட்டு ராகமாக கற்றுக் கொடுப்பாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி ராகத்தில் இருக்கிற ஒரு 2-3 ஃபேமஸ் ஃபிலிம் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராக நதி கரையோரம் சங்கமம் படத்தில், நிலா காய்கிறது இந்திரா படத்தில், மலர்களே பாட்டு லவ் பேர்ட்ஸ், அம்மா என்று அழைக்காத நம்ம தலைவர் பாட்டு, இது எல்லாமே கல்யாணி ராகத்தில் அமைஞ்ச பாட்டு தான். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என் கூட கோமல் அப்படின்னு ஒரு பொண்ணு வேலை பண்றா. அவ டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்ன ஒரு 15 செகண்ட் 10 செகண்ட் ஒரு ஸ்லோகம் சொல்லி, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கடவுளுக்கு சொல்லுவா. அதை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். பரவாயில்லையே, இவ டெய்லி இதை மறக்காம செய்யறாளே அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டாக இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம நோட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹேபிட் எல்லாம் பிக்கப் பண்ண முடியும். அதில் எதெல்லாம் நம்மளால பண்ண முடியும், எதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பிக்கப் பண்ணி நம்மளும் பண்ணோம்னா மேபி மனசுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா 1-2 நாள் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாப்பிடும் போதே. ஓகே, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடச்சிது. எவ்வளோ பேரும் ஒரு சாப்பாடு இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போதே நம்மளுக்கு நல்ல வீடு, உடுத்த துணி, சாப்பிட சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும் போதே நம்ம ரொம்ப நம்ம கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நம்மளை நினச்சிக்கணும். ஸோ அதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன், அதான் விஷயம். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னை சுற்றி நடந்த நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம், இந்த வாரம் நான் கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும் போதே ரோட்டில் என் முன்னாடி ஒரு கார், அது ஒரே ஒரு லேன் தான். அவன் ரைட்டில் போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை மேப் வச்சு கையில் பார்த்துட்டு இருந்தாங்களான்னு தெரியல, ரைட்டில் போகணுமா லெஃப்டில் போகணுமா அந்த மாதிரி சந்தேகம் இருக்குது. நம்மளுக்கு எங்கே திரும்பணும்னு தெரியாது. அப்படின்னா நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அட்ரஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் அவன் ஆல்மோஸ்ட் லெஃப்டில் போயிட்டான். ஏன்னா நான் நினச்சேன் சரி லெஃப்ட் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நான் ரைட்டில் போகலான்னு பார்த்தா திடீர்னு இண்டிகேட்டர் கூட போடாமல் ரைட்டில் கட் பண்ணி உள்ளக்குள்ளே போனான். ஸோ கொஞ்சம் ஒரு 5 மைல் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னு தெரியல. நீங்கள் ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சப்போஸ் நீங்கள் மேப்பை வச்சு பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு அட்ரஸ் தெரியல அப்படின்னா காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இண்டிகேட்டர் போடுங்க. எந்த சைடில் திரும்பணுன்னாலும் இண்டிகேட்டர் போடுங்க. உங்கள் பின்னாடி வரவங்களுக்கு அது அலர்ட் பண்ணும், ஓகே இவங்க இந்த சைடு திரும்புகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ரோட்டில் கடைப்பிடிச்சோன்னா நம்மளுக்கும் சேஃப்டி, அடுத்தவங்களுக்கும் சேஃப்டி. பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி. ரீசெண்டா நான் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஹேமா ராமசுவாமி அப்படின்னு நியூ ஜெர்சியில் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மனநலிவு நோய், டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு ரீசெண்டாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கா. பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும், 8, 9, 10 வருஷம் கடுமையாக பயிற்சி பண்ணணும். அரங்கேற்றம் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 3 மணி நேரம் கண்டினியூஸாக ஆடணும். அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்னலாம் ஆடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஆடுவாங்க. ரொம்ப ரொம்ப நார்மலாக நல்லா இருக்கிற ஒரு குழந்தை கற்றுக்கிட்டு ஆடுறதே கஷ்டம். ஆனால் இந்த டான்ஸ் கற்றுக்கிட்டதுனால தான் அவளோட அந்த டவுன் சிண்ட்ரோம் நோயை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு அவங்க அப்பா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. கலை, பாட்டாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எதுவாக நாடகமாக இருக்கட்டும், கலைங்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு திரும்பி வரோம், ஒரு பாட்டு கேட்டால், ஏதோ ஒரு நாடகம் பார்த்தா நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இந்த டான்ஸ் எந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி, அந்த பொண்ணு இப்போ கிளாஸஸ் எல்லாம் கூட எடுக்கிற அளவுக்கு ஸ்கில்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா on US தமிழ் FM. நோக்கியா CEO அவர் ரீசெண்டாக ஸ்பீச் கொடுத்துட்டு அந்த கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ
ஸோ அவர் வந்து கண்ணில் தண்ணி தான் நாங்கள் எதுவுமே தப்பாக பண்ணல, ஆனால் எப்படியோ நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து வி லாஸ்ட் அப்படின்னு. ஸோ நோக்கியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டியூரபிளான ஒரு பிராண்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 4வது மாடியிலேருந்து நினைக்கிறேன் நான் எங்கள் ஆஃபீஸில், அங்கேருந்து கை தவறி என் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. 6230i நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக சின்ன மொபைல் ஃபோன், கலர் ஃபோன், லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கும். அந்த ஃபோன் கீழே 4 மாடி விட்டு கீழே இறங்கி வந்து ஒரு பையன் என் ஃப்ரெண்டு கூட இருந்த கலீக் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்தான். அசம்பிள் பண்ணி அப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த நோக்கியா சவுண்ட் ஒன்று வரும். வந்த உடனே ஃபோன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, இந்த ஃபோனை கல்லில் பண்ணியிருப்பாங்களா இல்லை உள்ளுக்குள்ளே நிஜமாவே பார்ட்ஸ் எல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டு பாடி எல்லாமே ஸ்ட்ராங், அந்த மாதிரி இருந்த ஒரு கம்பெனி அவங்க மார்க்கெட் விட்டு போகிறவங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா. 2 பியூட்டி டிப் லேடிஸுக்கு, எஸ்பெஷலி விமன் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஒன்று வந்து நெயில் பாலிஷ் போடுறோம்ல, ஸோ இங்கெல்லாம் வந்து குயிக் ட்ரை கோட்டுன்னு போடுறாங்க. இப்போல்லாம் நெயில் பாலிஷில் நிறைய நம்ம வந்து டிசைன்லாம் கூட போடலாம் நெயிலில். ஸோ நீங்கள் அது முடித்ததுக்கப்புறமா குயிக் டாப் ட்ரை கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா அந்த ஒரு ட்ராப் மாதிரி எல்லா நெயில்ஸ்லேயும் போட்டால் ஸோ உங்களுக்கு குயிக்காக ட்ரை ஆகும், நிறைய நாள் இருக்கும் அந்த கலர் நெயில்ஸில் அப்படின்னு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன உங்களோட நெயில் பாலிஷை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கையில் நெயில் பாலிஷ் போட்ட உடனே ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோப் பண்ணுங்கள். உங்கள் கையை சோப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை மேபி 7 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உடனே கலர் ட்ரை ஆகிடுமா உங்கள் நெயில் கலர். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒர்க் அவுட் ஆகுதான்னு. பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டுங்க பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா. நீங்கள் எங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம்மை வந்து எந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்லேருந்து USTamilFM.com அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து எங்களோட ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். அது மாத்திரம் இல்லை, டியூன் அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து US தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் எங்களோட ரேடியோவை கேட்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஃபேஸ்புக்கில் US தமிழ் எஃப்எம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அங்கேயே கூட ஒரு ரேடியோ இருக்குது, அதுலேயும் நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம்ஸை கேட்கலாம். யூடியூப்பில் போய் US தமிழ் எஃப்எம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சு போன ப்ரோக்ராம்ஸோட சம்மரி வந்து அதில் இருக்கும். பாட்டெலாம் வராது, ஆனால் நாங்கள் பேசினதோட சம்மரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து எங்களோட ரேடியோவை கேட்கலாம். எங்கே இருந்தாலும் எங்களோட ரேடியோ கேளுங்க. எங்கள் ரேடியோவோட புகழை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பரப்பி எங்களோட புகழை வந்து மேலே மேலே ஜாஸ்தி பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் யோர் ஆர்ஜே ஹேம்லதா ஆன் US தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி. நீங்கள் இந்த வாரம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றிருந்தேன் ப்ரோக்ராமை. யூஸ்வலாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றியே நான் ஒரு ப்ரோக்ராம் முழுக்க பேசுவேன். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் பாசிட்டிவ் தாட் பற்றி, யார் ஃபேமஸான ஆளுங்க யார் இருந்தாங்க, அவங்களோட பர்த்டேஸோ இல்லை ஆனிவர்சரியோ அந்த வீக் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்கள பற்றி. இந்த தடவை நம்ம APJ சார், அப்துல் கலாம் சாரை பற்றி பேசினோம். அந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. இதை வந்து நான் இன்னும் 2-3 வாரம் ட்ரை பண்ணுறேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதே ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வாரம் இதே டைம் சாட்டர்டே மார்னிங் 10 o'clock US ஈஸ்டர்ன் டைம் வந்து உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் உங்ககிட்ட டாடா பாய் பாய் சொல்கிறது உங்கள் ஆர்ஜே ஹேம்லதா ஆன் US தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.